நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நதியில் நீராடினா ஒருவர் செய்த பாவங்கள் போய்விடும் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நதினா ஓடுகிற நதி. ஒரு நதி ஓடணும். ஓடுகிற நதியில் ஸ்நானம் பண்ணால் பாவம் போடும். எதுக்கு கங்கையில் போய் குளிக்கிறோம்? எதுக்கு காவிரியில் குளிக்கிறோம்? எதுக்கு தாமிரபரணியில் குளிக்கிறோம்? ஒரு விசேஷ காலங்களில் குளிக்கின்ற போது நாம் நீராடினால் நமது பாவங்கள் தொலைந்து விடுங்கிறதுக்காக நம்ம நீராடுகிறோம். அந்த பாவங்கள்லாம் யாருக்கு போறது? அந்த நதி தேவதைகள் சுமக்கிறார்கள் இல்லையா? இன்னைக்கு பார்க்குறோமே, குப்பை குப்பைன்னு ரோட்டில் நம்ம வீசுகிறோம். ஒரு தண்ணி பாட்டில் ஆகட்டும், ஒரு பிளாஸ்டிக் கவர் ஆகட்டும், எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்திட்டு ரோட்டில் வீசுகிறோம். வீசினா முடிஞ்சு போச்சே, அதுன்னு அழிஞ்சிடுமா? அது ஒரு மழை பெஞ்ச போது அது ஒரு காவாயை போய் அடைச்சிக்கிட்டு எந்த அளவுக்கு உபத்திரவம் கொடுக்கறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆக பயன்படுத்தி முடித்த ஒரு பொருளே இத்தனை பிரச்சனையை கொடுக்கிற போது மனிதன் சுமந்திருக்கிற பாவம் எப்பேற்பட்டது பாருங்க. அதனால நதிகளுடைய அந்த அழகை கெட்டு விடுகிறதாம்.